நள்ளிரவு நேரம். ஒரு நவீன சமையலறை. கூரையிலிருந்து சாசேஜ் துண்டுகளால் செய்யப்பட்ட ஒரு நீண்ட கயிற்றில் இராணுவ உடை அணிந்த ஒரு ராக்கூன் மெதுவாக கீழே இறங்குகிறான். அவனுக்கு கீழே ஒரு மேசையின் மீது ஒரு வேர்க்கடலை வெண்ணெய் ஜாடி தங்கத்தைப் போல மின்னிக் கொண்டிருக்கிறது. ராக்கூனின் காதில் இருக்கும் இயர்ஃபோனில் ஒரு புறாவின் குரல் கேட்கிறது. லீடர், அந்த வாக்யூம் கிளீனர் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போதுதான் சரியான நேரம், இறங்கு. ராக்கூன் ஜாடியை தொடப்போகும் அதே நேரத்தில் ஒரு கோல்டன் ரெட்ரீவர் நாய் அங்கே வருகிறது. அது குறைக்கவில்லை, மாறாக தலையைச் சாய்த்து வாயிலிருந்து ஜொல்லு வடிய ராக்கூனையே உற்று பார்க்கிறது. ராக்கூன் பயத்தில் சிலையாக உரைகிறான். இயர்ஃபோனில் புறா கத்துகிறது, அபாயம், அந்த பொன்னிற அரக்கன் வந்துவிட்டான், உடனே வெளியேறு. ராக்கூன் மெதுவாக தன் பையிலிருந்து ஒரு டென்னிஸ் பந்தை எடுக்கிறான். அதை பார்த்ததும் நாயின் கண்கள் விரிகின்றன. ராக்கூன் அந்த பந்தை படிக்கட்டுகளை நோக்கி தூக்கி வீசுகிறான். நாய் ஒரு ராக்கெட்டைப் போல பாய்கிறது. தரை வழுக்கிக் கொண்டு போய் துணி மூட்டையில் மோதி விழுகிறது. ராக்கூன் ஜாடியை பிடிக்கிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் தொங்கிக் கொண்டிருந்த சாசேஜ் கயிறு அறுந்து விடுகிறது. அவன் நேராக அந்த ஜாடிக்குள் முகத்தை புதைத்து விழுகிறான். திடீரென்று மேசையின் ஓரத்தில் ஒரு பூனை மிகவும் போரடித்த முகத்தோடு தோன்றுகிறது. அது அசால்ட்டாக தன் காலால் ராக்கூனையும் அந்த ஜாடியையும் மேசையிலிருந்து கீழே தள்ளிவிடுகிறது. ராக்கூன் கீழே விழுந்தபடியே கேமராவை பார்த்து ஒரு பெருமூச்சு விடுகிறான். அப்போது இயர்ஃபோனில் புறா கேட்கிறது, சரி, நமக்கு இன்னைக்கு டின்னர் கிடைக்குமா கிடைக்காதா?